ஸோ கைஸ், ஆல்பம் டைமில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஆல்பம் வந்து ஒரு ஸ்பெஷலான ஆல்பம்ங்க. ஆமாம், இது ஏன் நான் ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா, இதில் நம்ம பண்ணியிருக்கிற ஒர்க்காக இருக்கட்டும், இதில் பண்ணியிருக்கிற டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்பெஷல் தான். இது ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். அப்புறம் இந்த ஆல்பத்துக்கு கூட என்னென்ன காம்ப்ளிமெண்ட்ரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதையும் நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த பேக்லேருந்து ஆரம்பிச்சிடறேன். இந்த பேக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக லெதர். இந்த பேக் ஃபுல்லாகவே லெதர், ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான லெதர் இது. ஸோ அதை விட்டால் உள்ளார பார்த்தீங்கன்னா ஆல்பம், இது வந்து ஆல்பம் எடுத்துனா இந்த ஆல்பத்தில் என்னென்ன ஸ்பெஷல் சொல்லியிருக்கிறேன்னா வச்சுங்க, இங்கே பாருங்கள். இந்த ஆல்பத்தில் ஃப்ரண்ட்டில் ஃபுல் கிளாஸ் கொடுத்துட்டு இது மேலே ஒரு டிசைன் கொடுத்து இதில் என்ன ஒரு நல்ல பேட்டர்ன்னா, இதில் வந்து கிறிஸ்டல் மணி ஒன்று கொடுத்து அதை வந்து மேலேயும் கீழேயும் ஒரு எஃபெக்ட் கீழே கொட்டுற மாதிரி, ஒரு லைவாக கீழே கொட்டுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்குறேன். இதுதான் முக்கியமான, இது ஒரு நல்ல ஒரு டிசைன். இது நியூ மாடல் டிசைன். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக லெதர். இது பின்ன பேக் சைடாக இருக்கட்டும், இது இந்த ஆல்பம் ஃபுல்லாக ஒரு ரெக்சின், நல்ல ஹை குவாலிட்டி ரெக்சின். இது உண்மையாக தொட்டு ஃபீல் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், இது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த ரெக்சினில். ஸோ அதை விட்டு அது உள்ளே இருக்கிற யூஷுவலாக நம்மளுடைய அவுட்புட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உள்ளார எப்படி நம்ம எடுத்துக்கிற போஸாக இருக்கட்டும், ஸோ அதை எல்லாமே நம்ம எப்படி நம்ம ஸ்டுடியோ குவாலிட்டி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதை சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தா, இந்த ஆல்பத்துக்கு கூட என்னென்ன நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த இதில் இது ஒரு மினி ஆல்பம். இது மினி ஆல்பம் என்னென்னா, இந்த ஆல்பம் அப்படியே ஒரு சின்ன ஒரு மினி புக்லெட்டாக போட்டு தந்துடுவேன். ஸோ இது வெளியில் நீங்கள் எங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சீக்கிரமாக காமிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு மினியேச்சர் ஆல்பம் ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ அதை விட்டால் அப்புறம் வந்து காலண்டர் வந்து நம்ம வந்து இந்தமாரி டைப்பில் நான் கொடுப்பேன். எப்பவுமே மேக்ஸிமம் இந்தமாரி ஆல்பத்துக்கு இப்படி கொடுப்பேன். ஏன்னா டேபிளில் வச்சு நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் உங்களுடைய ஃபோட்டோஸ் போட்டு இருக்கும். அதில் மாரி இந்த வர அப்கமிங் இயருக்கு இந்த காலண்டர் போட்டு தந்துடுவேன். ஸோ இந்த ஆல்பத்தை நான் யாருக்கு ரெஃபர் பண்ணுவேன்னா, என்னோட ஈவெண்ட்டு நான் பெருசாக பண்ணலை, பட் பார்த்து பண்ணேன், யூனிக்காக பண்ணேன், எனக்கு ஆசைப்பட்டு பண்ணன்றவங்களுக்கு இந்த ஆல்பத்தை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஆல்பம் ஹை பட்ஜெட் இல்லைனாலும் ஸோ அவங்க எதிர்பார்க்குற அந்த யூனிக்கான குவாலிட்டியில் இந்த ஆல்பம் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெஷலான ஆல்பத்துலேயும் உங்கள் ஈவெண்ட் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் மறக்காமல் உங்களோட ஈவெண்ட்ஸை நம்மக்கிட்ட புக் பண்ணுங்கள். உங்களோட ஸ்பெஷலான டேவை இந்த ஸ்பெஷலான ஆல்பத்தில் நாங்கள் பிரிண்ட் பண்ணி தரோம். திஸ் இஸ் G5 Focus Studio. ஷட் டவுன்.